ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஆந்தனி, ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இரும்புலியூர் லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியால, அதுவும் நல்ல ஒரு கார்னர்ல ஒரு சூப்பரான ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். வெல்கம் டு விஜிகே. ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AAA. வணக்கம், என் பேர் சக்திகுமார். நான் விஜிகே பில்டர்ல சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறேன். இப்போ நம்ம எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கோம்னா, விஜிகே பில்டரோட AAA அப்படின்ற ப்ராஜெக்டோட அந்த லொக்கேஷன்ல தான் இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லணும்னா, இது வந்து இரும்புலியூர் அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் இந்த பக்கம் பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்ல இருக்கும். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ப்ளஸ் இந்த இது ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர் அப்படின்ற டைப்ல பண்ணியிருக்கோம். நம்ம மொத்தம் 3 பிளாக்கு. இப்போ நீங்க இங்க பாக்குறது அயானா அப்படிங்கிற ஒரு பிளாக்கு. இங்க ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கும், 6 வீடு இருக்கும். இது அஹானா அப்படின்ற பிளாக். இது இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சேம் இதுவும் அதே மாதிரி தான், ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, மொத்தம் 6 வீடு இருக்கும். அப்படியே ஆர்னா, இதுல ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு இருக்கும், மொத்தம் 3 ஃப்ளோரு, 8 வீடு இருக்கும். தேர்ட் ஃப்ளோர்ல மட்டும் 2 வீடு தான் இருக்கும். அந்த 2 வீடுமே பிரைவேட் டெரஸோட உங்களுக்கு வந்துடும். ஸோ மொத்தம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வீடு இருக்கும். அந்த 20 வீடுல இப்போ 6 வீடு தான் அவைலபிள்ல இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நமக்கு புக்கிங்லாம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் கஸ்டமர் இருக்காங்க. எல்லா 3 பிளாக்லையுமே கஸ்டமர் ஆக்குபை பண்ணியாச்சு. நம்ம கிட்டத்தட்ட ரெடி டு மூவ் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் லிஃப்ட் ப்ராசஸ் அந்த ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல 818 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1108 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. அதுல இப்போ உங்களுக்கு 2 பிளாக்ல அவைலபிள் இருக்கும். ஒரு பிளாக் இந்த நீங்க பாக்குற அஹானான்ற பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. நம்ம எல்லாமே உங்களுக்கு ஸ்டில்ட் ப்ளஸ் 3 டைப்ல தான் இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் இந்த இதுல வந்துட்டு 3 பிளாக்குக்கும் தனித்தனியா ஜென்செட் வச்சிருக்கிறோம். தனித்தனி லிஃப்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு பக்கா குவாலிட்டியில இருக்கும். மற்ற பில்டரோட கம்பேர் பண்ண போகும்போது நீங்க லொகேஷனும் இங்க உங்களுக்கு பெனிஃபிட்டா வந்துடும். சேம் டைம் குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா, இரும்புலியூர்ல குறிஞ்சி நகர்னு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு GST ரோடு அங்கிருந்து வருவீங்க. ஸோ இப்படி வந்தீங்கன்னா நீங்க பீர்க்கங்கரை சிக்னல் இருந்தும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இந்த பக்கம் தாம்பரத்துல இருந்து வந்தீங்கன்னா ஈஸ்ட் என்ட்ரில இருந்து மேக்ஸிமம் 1.5 to 2 கிலோமீட்டர். ஸோ ரெண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிட் பாயிண்ட்ல தான் இது வரும். ஃபியூச்சர்ல இங்க மெட்ரோ கனெக்டிவிட்டிக்கும் கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ரொம்ப பக்கத்துலயே ஒரு வித்தின் கிலோமீட்டருக்குள்ளேயே இங்க மெட்ரோ கனெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. அப்படி வர்றப்போ இந்த இடம் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சமே நல்ல பூமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கார் பார்க்கிங்ல நிற்கிறோம். 6 வீட்டுக்கும் 6 தனித்தனி கார் பார்க்கிங். அது போக எக்ஸ்ட்ரா வெஹிக்கிள் நிறுத்துறதுக்கும் நம்ம கிட்ட ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நீங்க பார்க்கலாம் ஒரு கார் பார்க்கிங்கோட ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு. இந்த பில்லர் அந்த பில்லர், அங்கிருந்து இந்த பில்லர், பிளஸ் இப்போ நான் நிற்கிற இடம் தான். ஒரு கார் பார்க்கிங்க்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலா EV சார்ஜிங் பாயிண்ட் வச்சிருப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ மற்ற இடங்கள்ல வந்து ஏதாவது ஒரு காமன் ஏரியாவில் ஒரு கார்னர்ல வைப்பாங்க. ஒருத்தர் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்னொருத்தங்க சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட அப்படி கிடையாது. எத்தனை கார் பார்க்கிங் இருக்கோ அத்தனை கார் பார்க்கிங்குமே நம்ம இந்த இடத்துல EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பில்ல கூட நீங்க பார்க்கலாம். ஸோ இது கார் பார்க்கிங் இப்போ கொடுத்துருக்கல நம்ம ஒரு ஃபெசிலிட்டி. இது ஜென்செட். ஒரு பிளாக்குக்குமே தனித்தனியா 3 ஜென்செட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்செட் ஆன் ஆயிரும். உங்க வீட்டுக்குள்ளேயும் காமன் ஏரியாலும் கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஜென்செட் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருவோம் நம்ம. பொதுவாக இது வந்து காமன் ஏரியாக்கு மட்டும் சில பேர் கொடுப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயும் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ கார் பார்க்கிங்ல இருந்து உங்களுக்கு லிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த இடத்துல. லிஃப்ட் கார் பார்க்கிங்ல இருந்து உங்களுக்கு அப் டு டெரஸ் வரைக்கும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 3 ஃப்ளோர் தான், 4வது ஃப்ளோருக்கு டெரஸ்ல நம்ம ஸ்டெப் ஏறி போகணும் அப்படின்றது கிடையாது. டெரஸ் வரைக்கும் நீங்க நம்ம லிஃப்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற பிளாக்கு நம்ம வந்துட்டு மூணு பிளாக்குமே சேர்த்து நம்ம வந்து ஜான்சன் லிஃப்ட் போடுறோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் நம்ம நெருங்கிட்டோம். நீங்க பாக்குற மாதிரி இதெல்லாம் கஸ்டமர்ஸோட வெஹிக்கிள் தான். ஆல்ரெடி இங்க ஃபேமிலி இருக்காங்க. ஒன்ஸ் நீங்க ஓகே சொல்லிட்டீங்க, புக் பண்றீங்க அப்படின்னா நம்ம வித்தின் ஒரு 20 டேஸ்ல நீங்க வீடு உள்ள ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோன் மூலமா போற கஸ்டமருக்கு நம்மளே கூட லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்லயுமே நம்ம டச்ல இருக்கோம். ஸோ நீங்க என்ன மாதிரி டைப்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட எல்லா நீடுமே இங்க ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நாங்க கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாலும் நம்ம தாராளமா பண்ணி தருவோம். நீங்க டைமிங் அந்த லொகேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டா போதும். சென்னைக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் நம்ம உங்களுக்கு கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஸ்டாஃபே கூட்டிட்டு வந்துட்டு உங்களை கூட்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. லோன் பத்தி நீங்க பிரச்சனை யோசிக்க தேவையில்லை, அதையுமே நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்க வர வேண்டியது உங்களுக்கு எந்த யூனிட்னு பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணா மட்டும் போதும் உங்களுக்கு.
வாங்க இப்போ ஒரு மாடல் ஹவுஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இது உங்களுடைய ஹால். அப்படியே நேராக உள்ள போனீங்கன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் சைடில் உங்களுக்கு கப்போர்டு வார்ட்ரோப் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிருக்கு. ஃபினிஷிங்கில் தெரியும். அண்ட் வித் அட்டாச் பாத்ரூம். அண்ட் பெட்ரூமோட சைஸ் ஹாலோட சைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களோட கிச்சன். அதுக்கு நியர்பையில் ஒரு காமன் வாஷ்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பால்கனி இருக்குது. அங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட காமன் வாஷ்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் பால்கனி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மேட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்லைடிங் விண்டோஸ். ஸோ வெளியில் கார்னர் பிளேஸில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதில் ட்ரிபிள் ஏ ப்ராஜெக்டில் இது ஒரு பிளாக். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஆந்தனி ப்ராப்பர்ட்டி அட்வைசர்.